பிரமாதமான படங்க. 50 இயர்ஸ் ஆஃப் ரஜினிசம் நல்ல படம். இந்த வருஷத்தோட பிக்கஸ்ட் ஹிட்டாக இருக்கும். ஜெயிலர் வந்து ரெக்கார்ட் மேக்கர் ஜெயிலர், இந்த ரெக்கார்ட் பிரேக்கர் இந்த படம். கண்டிப்பாக அந்த படம் 6 கோடி கண்டிப்பாக அந்த படம் பண்ணும். இல்லைங்க சொல்லணுங்க, சாங்ஸ் நல்லா இருக்கும். பேக்ரவுண்ட் பிஜிஎம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிஜிஎம். உங்களுக்கு வந்து என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா தலைவர் வந்து ஒரு ஆக்டிங் இருக்கும். ஒரு சீனில் தலைவர் நாகார்ஜுனா பேசுவாங்க, 4 minutes வித்தவுட் பிரேக் இருக்கும். அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா தலைவர் ஆக்டிங் ஸ்கில்ஸ் பயங்கரமாக இருக்கும் சொல்ல போனால். லேக்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து they built the character. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே நீங்கள் ஆக்ஷன் பண்ணி செகண்ட் ஹாஃப் வந்து எல்லாம் போர் வச்சிடும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக வந்துட்டு செகண்ட் ஹாஃப் ஃபுல் அண்ட் ட்விஸ்ட். கிளைமேக்ஸ் பாருங்கள், விண்டேஜ் தலைவர் கிளைமேக்ஸில் வருவார். அந்த மாதிரி கிளைமேக்ஸ் நீங்கள் பார்த்தே இருக்க மாட்டீங்க. ஸோ டிஃப்ரெண்ட் கிளைமேக்ஸ், எல்லாரும் படம் என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ டெஃபினெட்லி படம் மேசிவ் விட்டு இந்த படம் அது. தேங்க்யூங்க. படம் மொக்கையாக இருக்குது உண்மையிலேயே சொல்லணும்னா. ஏன்னா வந்து எதுவுமே நம்ப முடியல. எல்லாமே ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக போன மாதிரி இருந்துச்சு. நிறைய எதிர்பார்த்தோம். லோகேஷ் கனகராஜ் அப்படின்னும் போது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. தலைவர் அப்படின்னும் போது ஒரு மாசாக இருக்கும்னு நினச்சோம். ஆனால் தலைவர் வச்சு வேலை வாங்க தெரியல. லோகேஷ் கனகராஜோட ஒரு ஒஸ்ட் படம் அப்படின்னா அதுதான் சொல்லுவேன் நான். அனிருத்தோட மியூசிக் கூட மனசில் நிற்கல எதுவுமே. உண்மையிலேயே பைசா வாங்கினாரா இல்லையான்னு தெரியல. அப்பாவுக்கு தானே மியூசிக் போகிறேன்னு சொல்லி அப்படி ஒப்பேத்துறாங்களான்னு தெரியல. ரொம்ப மொக்கை. நிறைய எதிர்பார்த்தோம், எதுவுமே இல்லை. அமீர் கான்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கதாபாத்திரம் போடும்போது தெரியுது ரோலெக்ஸ் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி போடுறீங்கன்னு. ஆல்ரெடி நீங்கள் ஒரு ரோல் பண்ணிட்டீங்க, அதை விட அடுத்த படம் பண்ணுறீங்கன்னா அதை விட மேலே டாப்பாக பண்ணணும், அதை விட கீழே பண்ணக்கூடாது. அமீர் கான் கதாபாத்திரம் மனசுலேயே நிற்கல சுத்தமாக. அவரை வச்சு சொம்படிக்கிற மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. அமீர் கான் வராரு, வந்தோன்னே அச்சோ ஆண்டவரே நீங்களா அப்படிங்கிற மாதிரி 3 பேர் ஒன்றா உட்காந்து பீடி பிடிச்சிட்டு இருக்காங்க. நம்புற மாதிரி இருக்கா? யோசிச்சு பாருங்க. எதுவுமே நம்ம இல்லை. ஷோயின் ஷாவீர்லாம் வந்து அடிச்சு மண்டையை குழவாடு சுற்றியில் அடிச்சு இது பண்ணுறாங்க. ஆனால் அண்டர்டேக்கர் மாதிரி எந்திரிச்சு வராரு, திருப்பி அவர் உயிர் பொழைச்சு வராரு. அதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை. சும்மா ஒப்பேத்தணும் அப்படின்றதுக்காக தலைவர் வந்து ஹீரோவாக நடிச்சு இவங்கெல்லாம் கேமியோ பண்ணதாக சொல்லி நம்மளை நம்ப வச்சிருக்காங்க. தலைவரே இந்த படத்தில் கேமியோ தான் பண்ணியிருக்காரு. படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஆக்சுவலாக அந்த அளவுக்கு ரொம்ப மொக்கையா இருக்கு உண்மையிலே இந்த படம். நிறைய எதிர்பார்த்தோம், எதிர்பார்த்ததுக்கு எதுவுமே இல்லை அப்படின்றதால ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் இந்த படம். தலைவர்ஸ் 50 இயர்ஸ் ஆஃப் ரஜினிசமில் கூலி டே இன்னைக்கு எங்களுக்கு அருமையான பவர் பேக்டு ஒரு மூவி. இதில் வந்து ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குது, எமோஷன்ஸ் இருக்குது, ஃபேமிலி இருக்குது, முக்கியமாக ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. லேக்ன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. ஃபஸ்ட்டு ஹாஃப் வந்து சூப்பர் ஃபாஸ்ட்னா செகண்ட் ஹாஃப் வந்து சூப்பர் டூப்பர் ஃபாஸ்ட்டாக போகுது. 3 ஹவர்ஸ்ன்னு ஒருத்தர் கேட்டார். 3 ஹவர்ஸ் எனக்கு 3 ஹவர்ஸ் போன மாதிரியே எனக்கு தெரியல. அப்போனா எவ்வளோ இதாக இருந்திருக்கும். ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க. இல்லை நான் தான் சொல்கிறேனேங்க, ஒரே எக்ஸாம்பிள் 3 ஹவர்ஸ்ன்னு அவர் கேட்டார். 3 ஹவர்ஸான்னு எனக்கு தெரியல, அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போச்சு. சிட்டுக்கு வந்து நாங்கள் ஸ்க்ரீன் கிட்ட போய் ஆடினோங்க. ஏன்னா தலைவர் சாங்கு மோனிகா பெலூச்சி வந்து நான் தலைவர் ஃபேன்ஸ், அதாவது ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஆடி கொண்டாடின ஒரு விஷயம். அனிருத் ப்ரோ வந்து அருமையாக 2 சாங்ஸ் கொடுத்துருக்காரு, சூப்பர் டூப்பர் ஹிட்ஸு. பிஜிஎம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு பிஜிஎம்மு ரீ ரெக்கார்டிங் எல்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்காருங்க. தலைவர் சீன்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் இப்படி கேட்குறீங்க? படத்துக்கு படம் அவர் வந்து நடிப்பில் மாறுதல் காமிச்சிட்டே இருக்காரு, வித்தியாசத்தை காமிக்கிறாரு. எங்களுக்கு அதுதாங்க கூஸ் பம்ப்ஸ் டைமே. கருத்துன்றது வந்து இது வந்து நீங்கள் பார்த்தா சொல்ல முடியும். இப்போ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பேசிக்காக உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப், இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஃப்ரெண்ட்ஷிப், இட் இஸ் பேஸ்ட் ஆன் எமோஷன், இட்ஸ் பேஸ்ட் ஆன் ஃபேமிலி கனெக்ட். அப்படியே ஒன்றோட ஒன்று எல்லாமே சேர்ந்து தான் வருது. மறுபடி வரணுமா? அதான் கூலி படம் வந்து ஆவரேஜும் கம்மியாக இருக்குது. காமெடிஸ் வந்தாங்கன்னா ரொம்ப ஏமாந்துட்டு போவாங்க. ஏன்னா வந்து கதை இல்லை, ஒரு கேரக்டருக்கும் வெயிட்டேஜ் இல்லை, ஒரு எமோஷன் ஓட்டல, சுரியாசன்லாம் சுத்தமாக எமோஷன் ஓட்டல, ரொம்ப டல்லாக இது படம். அந்த மாதிரி தான் நான் நம்பி வந்தேன். எதுவுமே ஒழுங்காக நடக்கலையே. இது நாகார்ஜுனா ஜோக்கர் மாதிரி இருக்கிறாரு. அவர் எதுக்கு வந்தார், அவரால் ஒன்றுமே பண்ண முடியல, பாவம் பவர் இல்லை அவர்கிட்ட. ஓகேவா, ரோலஸ் மாதிரி ட்ரை பண்ணுறாரு, அவர்கிட்ட பவர் கிடையாது. யார் நெக்ஸ்ட்டு யார்? ஆமீர் கானு காமெடி பண்ணிட்டு போகிறாரு கிளைமேக்ஸில் வந்துட்டு. அவர்கிட்ட வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இல்லை அவர் வரத்துக்கு. ஓகேவா, அதான் ரோலஸ் கேம்பே பண்ணுறாங்க, ஸ்ட்ராங்கான ரீசன் கிடையாது. இவர் உபேந்திராலாம் சுத்த டம்மி, சும்மா சண்டைக்கு மட்டும் வச்சுக்கிறாங்க உபேந்திராவை. ஓகேவா, ஒரு அடியாள் மாதிரி வச்சுக்கிறாங்க. அப்புறம் யார் இவர் சௌபின் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிடுறாரு. பட் அவர் வந்து சும்மா அலைவுற மாதிரி அலைய விட்டு ஒரு கன்ஃபியூசிங் கேரக்டர். அவர் போலீஸா இல்லை நாகார்ஜுனோட ரைட் ஹேண்டா என்னன்னு தெரியாது. கடைசிக்கு அப்படியே முடிச்சிட்டானுங்க. ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இல்லை உங்களுக்கு. அந்த மாதிரி போகிறதுனால படம் பிடிக்கல. லேகுன்னு சொல்ல முடியாது, இது லேக் கணக்கில் வராது. படம் ஏதோ போகுது, அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம். இந்தியா எல்லாமே கிரிஞ்சி மொக்கையாக போகிற மாதிரி போகும். லேகுன்னு இல்லை, ஒரு மாதிரி என்டர்டைன்மெண்ட்டாக ஃபன்னாக போகலாம். அந்த மாதிரி போயிடுது படம். அதுதான் இல்லையே, அதுதான் நானும் காண்டாகிறேன். அதாவது தலைவர் ஸ்மார்ட்டாகிறாரு, அவரை வச்சு ஒழுங்காக படம் பண்ண தெரியல, அதான் கடுப்பாது.
தலைவருக்காக பார்க்கலாங்க, அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா வந்து தலைவர் நல்லா இருக்காரு, அவரை வச்சு ஒழுங்காக எடுக்க தெரியல, அதான பிரச்சனை. இப்போது அவரை வச்சு நல்லாவே பண்ணிடலாம், ஒரு ஸ்மார்ட்டான மூவியாக நல்ல கண்டனாகவே பண்ணிடலாம், அது பண்ண தெரியல அவங்களுக்கு. அதுதான் பிரச்சனை. லோகேஷ் தான் மிஸ்டேக் சொல்லுவோம். அதெல்லாம் வந்து நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. சிட்டிக்கு சரி, மோனிகா சரி, பவரும் சரி, எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு எதுவுமே வரல. இதுதான் உண்மை. கூலி படத்தில் அதாவது 50 வருஷம் சூப்பர் ஸ்டாரு என்றது அவரோட அந்த எக்ஸ்பீரியன்ஸு மாசுக்காக தான் இங்கே வந்து நம்ம வரோம். அந்த மாசை வந்து நம்ம இதில் பார்க்கலாம். அவர் ரெட்ரோவில் ஒரு சம்பவம் பண்ணியிருப்பார்ல பழைய படத்தில், அந்த பழைய படத்தோட ரெஃபரன்ஸ் எல்லாம் வந்து இதில் வந்திருக்கு. ரொம்பவே நல்லா இருக்குது. என்னென்னா லோகேஷ் கனகராஜ் அவரை வந்து சரியாக யூஸ் பண்ணலை. அதுதான் வந்து ஸ்கிரிப்டில் வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கலாம். ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுங்க. நாகார்ஜுனா சாரோட ரோல் வந்து வேண்டான்னு தான் நான் சொல்லியிருப்பேன். அவருக்கு பதில் வேறு யாரையாவது போட்டிருக்கலாம், சியான் விக்ரமை போட்டிருக்கலாம், யாரையாவது போட்டிருக்கலாம், கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் உண்மையை சொல்லணும்னா இந்த படம் ஒரு ஜெயிலரை விட நல்லா வர வேண்டிய படமாக தான் இது இருந்திருக்கும். பட் மிஸ் ஆயிடுச்சு. ஜெயிலரை விட கம்மி. ஜெயிலரில் என்னெல்லாம் வந்து இருந்ததோ அதெல்லாம் இந்த படத்தில் மிஸ்ஸிங். அது மட்டும் இந்த படம் கரெக்டாக இருந்தால் கண்டிப்பாக இந்த படம் 1000 கோடி மேலேயே வசூல் பண்ணியிருக்கு. ஸோ அதுதான் மிஸ்ஸிங். ஹாஸ்டல் ஃபைட் ஒன்று சூப்பராக இருந்ததுங்க. அது வந்து வேறு லெவலில் இருந்தது உண்மையாக சொல்லணும்னா. ஆனால் இன்டர்வல் வந்து நான் பெருசாக எதிர்பார்த்தேன். லோக்கி படம்னால இன்டர்வல் தான், அவர் படம்னால இன்டர்வல் பேங்கராக இருக்கும். பட் இதில் என்னென்னா இன்டர்வல் வந்து அண்ணாத்த படத்தோட இன்டர்வல் மாதிரி இருந்தது. சும்மா ஒரு பப்புலேருந்து சண்டை போட்டு வெளியே வந்து நின்னா இன்டர்மிஷன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டு. இதை தாண்டி தலைவர் வரக்கூடிய இடத்துல இந்த வீடியோ காலில் கான்ஃபரன்ஸ்லாம் பேசுவார், அதெல்லாம் உண்மையாலே சரியாக இருந்தது, மாசாக இருந்தது, ஃபயராக இருந்தது. அவர் வந்தாலே நம்ம பார்ப்போம் தாங்க. அதனால தான் அவர் சூப்பர் ஸ்டாரு. ஆனால் அந்த சூப்பர் ஸ்டாரையும் நம்ம கரெக்டாக பயன்படுத்தினா அது ஜெயிலர், பயன்படுத்தலைன்னா அது அண்ணாத்த. ஆனால் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் இருக்குது. இது ஃப்ளாப்பெல்லாம் சொல்ல முடியாது. ஒன் டைம் வாட்சபிள், நல்ல ஒரு வாட்டி பார்க்கலாம். இந்த படத்தில் ஒரு ஸ்ருதி ஹாசன் வந்து எனக்கு ரொம்ப டச்சிங்கான ஒரு சீனுங்க. அது ஸ்ருதி ஹாசன் வந்து கடைசி வரைக்கும் அது ஒன்று இருக்கும். படம் பார்க்கும்போது அது சஸ்பென்ஸாகவே வச்சுப்போம். அது பார்க்கும்பொழுது என்னடா இது இப்படி மாதிரி கஷ்டமான ஒரு சூழல் அப்படி மாதிரி ஒரு எமோஷ்னலான ஒரு டச் இருந்தது. மற்றபடி இந்த லோகேஷ் கனகராஜ் படம்னால ட்ரக்ஸு கொக்கைன் அதெல்லாம் சொல்லுவாங்களே, அது இந்த படத்தில் கிடையாது. நார்மலான ஒரு படமாக இருக்குது. படம் வேறு லெவலில் இருக்குது. படம் வந்து என்ன சொல்கிறதுனா கன்ஃபார்மாக இந்த படம் வந்து ஒரு 1000 கோடி அடிக்கும். அது என்ன சொல்கிறதுனா லோகேஷ் சார் வந்து கமல் ஃபேன் சொல்லுவாங்க. ஆனால் இந்த படம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரஜினி தலைவர் ஃபேன் மாதிரியே பண்ணி வச்சுருக்காரு. பழைய தலைவரோட அதாவது 80s உள்ள தலைவரெல்லாம் காமிக்கும் போது அந்த 80s உள்ள ஸ்டேஜில் நம்ம பார்த்த அந்த கூட்ஸ் ஃபார்ம்ஸ் வந்த மாதிரியே இருக்குது தலைவரெல்லாம் பார்க்கும்போது. அந்த மாதிரி படம் வேறு லெவலில் இருக்குது. லோகேஷ் சாருக்கு வந்து ஒரு மைல் ஸ்டோனாக இருக்குது இந்த படம். அனிருத்தை வந்து எப்பவுமே சொல்லுவார், தலைவருக்காக நான் உயிரே கொடுப்பேன், ஆல்பம் பண்ண மாட்டேன் நான். அனிருத் விட்டா கொடுப்பாரு, பின்னி பெடல் எடுத்திருக்காரு. அனிருத் பிஜிஎம்லாம் வேறு லெவலில் இருக்குது. டைட்டில் கார்டெலாம் இப்போ புதுசாக போட்டிருக்காங்க. அதெல்லாம் பிஜிஎம்லாம் வேறு லெவலில் இருக்குது. 5க்கு வந்து 4.9 கொடுக்கலாமா? லாக் அது எங்கேயாவது ஒரு இடத்துல வரதானே செய்யும், ஏதாவது ஒரு இடத்துல அப்படி வரும். ஆனால் இப்போ படம் அப்படி போர்லாம் அடிக்கலை, அப்படி போகுது படம். வந்து எப்படி சொல்கிறது, ஸ்லோவாக போகுது அப்படின்லாம் சொல்ல முடியாது. படம் வந்து அப்படியே ஒரு இதாக போகுது. அது என்ன சொல்கிறதுன்னா பழைய வந்து அந்த 80s 90s உள்ள தலையோட ஹியூமர் சென்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி அந்த டைலாக் பேசுகிறது அதெல்லாம் பார்க்கும்போது அந்த என்ன சொல்கிறது பழைய ஃபீல் வருது. பழைய தலைவரை பார்த்த மாதிரியே இருக்குது. ஃபுல்லாக ஸ்டேலாக காமிக்கிறதுனால தலைவரை பார்க்குற பழைய தலைவர் பழைய அந்த காலத்தில் உள்ள 80s 90s பார்க்குற தலைவர் மாதிரியே இருக்குது. அதாவது என்ன சொல்லணும்னா அவருக்கு 75 வயசு ஆகுது, எனக்கு 40 வயசு ஆகுது. என்னால் 10 அடி ஓடினால மூச்சு வாங்குது. இந்த பாட்டுக்கெல்லாம் அவர் வேறு லெவலில் ஸ்டெப்புலாம் போட்டிருக்காரு. அதாவது ஸ்டான்லி மாஸ்டர்லாம் ஸ்டெப்பு எப்படி போடுவார்னு எல்லாருக்குமே தெரியும். அவரோட ஸ்டெப்பு அவர் போட்டிருக்காருன்னா அதெல்லாம் பெரிய விஷயம். பாட்டெல்லாம் வேறு லெவலில் வைப்பில் இருக்குது அந்த பாட்டெலாம்.